நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்மள விட்டு ரொம்ப தூரம் போறாங்கன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு அம்மாக்கு தன்னோட பையன் காலேஜுக்கு ஹாஸ்டல் போறதும், ஒரு பொண்ணுக்கு தன்னோட அப்பா வெளியூருக்கு வேலைக்கு போறதும். பட் சம்டைம்ஸ் லெட்டிங் கோ இஸ் தி கிரேட்டஸ்ட் ஆக்ட் ஆஃப் லவ். பிஃபோர் கெட்டிங் இன்டு திஸ் ஸ்டோரி, திஸ் இஸ் வித் மீ எஸ்கே. ஒரு ஊர்ல கைண்ட் அண்ட் ஹம்பிள் நேச்சர் கொண்ட பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் அந்த வழியா டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப புயல் அடிக்குதுன்னு அன்னைக்கு நைட் நாங்க ஸ்டே பண்ணிக்கிட்டுமான்னு அந்த பாட்டி கிட்ட கேட்குறான். அந்த பாட்டியும் ஓகே சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட் அந்த பாட்டி அவனை ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு கேஜ்ல ஒரு குருவி அடைஞ்சு இருக்கிறத அந்த பையன் பார்க்குறான். அந்த பாட்டி கிட்ட இதை ஏன் நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்குறான். அதுக்கு அந்த பாட்டி, இந்த குருவி சின்னதா இருக்கும்போது அதோட விங்ஸ்ல அடிபட்டு என்கிட்ட வந்துச்சு. அப்போத்துல இருந்தே அதை நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த பையன் அந்த குருவி குணமாயிருச்சுன்னா அதை மறுபடியும் பறக்க விடலாம்லன்னு கேட்குறான். அதுக்கு அந்த பாட்டி, அந்த குருவி அந்த கேஜ்லயே தான் வளர்ந்துச்சு. ஸோ வெளியே உள்ள டேஞ்சர்ஸ்ல அதால சர்வை பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ ஐ எம் வெரி அஃபெக்ஷனேட் அபவுட் இட்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன், யூ ஆர் நாட் இட்ஸ் கீப்பர், யூ ஆர் இட்ஸ் கேர்டேக்கர். அண்ட் அந்த பேர்டோட பர்பஸ் வெளியே ஃப்ரீயா பறக்கிறது, இந்த மாதிரி கேஜ்ல அடைஞ்சிருக்கிறது இல்ல. பட் எனிவேஸ் இட்ஸ் அப் டு யூன்னு சொல்றான். அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் அந்த பையன் கிளம்பும்போது அந்த பாட்டி அந்த குருவியையும் ஓபன் பண்ணி விடுறாங்க. ஸ்டார்டிங்ல ஹெசிடேட் பண்ணாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குருவி பறந்து காட்டுக்கு போயிருது. அதை பார்த்துட்டு அந்த பையனும் கிளம்பிடுறான். அப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு அந்த பையன் அந்த பாட்டிய பார்க்கலான்னு போறான். அப்ப அங்க நெறைய குருவிங்களா இருக்குது. அந்த குருவி இங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் எவ்ரி இயர் ஸ்ப்ரிங் சீசன்ல என்ன பார்க்க வரும்னு அந்த பாட்டி சொல்றத கேட்டு அந்த பையன் ரியலைஸ் பண்றான் தட் ட்ரூ லவ் அண்ட் கேர் சம்டைம்ஸ் அலோவிங் அதர்ஸ் டு பி ஃப்ரீ.